ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்பவும் சிம்பிளாக ப்ளவுஸில் வைக்கிற லட்கன், அதாவது குஞ்சம், அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு, 4 பக்கமுமே 3 இன்ச் வர மாதிரி 2 கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 பக்கமுமே 2.5 இன்ச் வர மாதிரி 2 கிளாத். ஃபஸ்ட்டு எடுத்துகிற கிளாத் 3, ரெண்டாவது எடுத்துகிற கிளாத் 2.5. அதை விட 1 இன்ச் இதில் கம்மியாக இருக்குது. இதுவும் 2 கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த கிளாத்தை முக்கோணமாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அதோட ஒரு எட்ஜை நான் கையில் வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் கிளாத்தையும் அதே மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு அதோட ஒரு முனையை இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த சமோசா சேஃப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இப்போது இந்த அவுட்லைனில் நான் தையல் போடுறேன். இது ரொம்ப ஈஸி, ஆனால் அவுட்லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும். டபுள் கலர் சாரீலாம் இருக்குல்ல, அதில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது. இப்போது இந்த ஒரு பக்கம் நான் தையல் போட்டேன். அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஒரு சமோசா சேஃபில் இருக்கும், முக்கோணமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வைக்கிற நாட்டு கடையில் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் சாரிலே ரெடி பண்ணியிருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சென்டராக பார்த்து இந்த நாட்டை வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி அது மேலே தையல் போட்டு வரணும். அந்த கார்னரில் இந்த தையல் போடும்போது நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. முடிக்கும்போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிங்க. அவ்வளோதான். இப்போவும் இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. நிறைய துணி இருக்கக்கூடாது உள்ள. இப்போ அப்படியே திருப்பணும். உள்ளே இருக்கிறத வெளியே இழுக்கணும். அந்த நாட்டை பிடிச்சி அப்படியே இழுத்திங்க அப்படின்னா உள்ளேருந்து துணி வெளியே வரும். அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு ட்ராப் சிந்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், டபுள் கலரில். அதோட லுக் அப்படி இருக்கும். இப்போ நான் ரெண்டுமே ரெடி பண்ணியிருக்கேன், பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், லுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக தைச்சி பழகிறவங்க உங்கள் கஸ்டமருக்கு இந்த மாதிரி புது புது டிசைனாக தைச்சி கொடுங்க. ரொம்ப ஈஸி தான். கற்றுக்கிற வரைக்கும் எல்லாமே கஷ்டமாக இருக்கும், கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக மாறிடும்.